அந்த மாவட்ட கட்டமைப்பை கலைக்கணும். மாவட்டங்கள் கூடாது. மாவட்ட ஆட்சியர் பதவியை ஒழிச்சு கட்டணும். ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம், அதற்கு வேண்டுமானால் ஒரு மண்டலம் வச்சுக்கலாம். ஹிந்தியில பேசிட்டார் அவங்க ஒரு ஆளு. அதுக்கு நீங்க இவர் இங்கிலீஷ் மொழிபெயர்க்க தெரியல சொல்றாரு. அப்படி கேட்டதே குற்றம், தேச துரோகம் என்று பேசுகிறார். ஜனநாயகம் பேசக்கூடியாரு யாரு? நிதிஷ்குமார். அவங்க கட்சி ஒரு சோசியலிஸ்ட் கட்சி, லோகியாவால் தொடங்கப்பட்ட கட்சி. ராஜீவ்காந்தி காலத்துல அந்த ஊராட்சிகளுக்கு சில அதிகாரங்கள், நிதி ஒதுக்கீடு கூடுதலாக பண்ணி சட்டம் நிறைய கொண்டு வந்தாங்க. இந்த பேருமே மக்கள் நலனில் நின்று ஜனநாயகத்தின் பக்கம் நின்று அதை செய்ய கையாளவில்லை. தன்னல நோக்கில், அவரவர் தன்னல நோக்கில் இந்த சண்டையை கொண்டுட்டாங்க. தெரியாத திமுகவுக்கு, காங்கிரஸ் தெரியாதா? விழிப்புணர்வு அடைஞ்சிட்டானா நம்ம தலைமையை தூக்கி வச்சுருவாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு மக்கள் அடைஞ்சிட்டானா நம்மளை தூக்கி வச்சுக்குவாங்க. எப்படியே வச்சுக்கிட்டு இதுதான் மகத்துவம். டெல்லி நாடாளுமன்றமா? அது கோயில். ஸ்டாலின் சொல்றாங்க ஜனநாயக கோயில். ஏகாதிபத்தியத்தின் கீழ் ஒரு காலனியாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை திமுக ஒத்துக்குமா? ஸ்டாலின் ஒத்துக்குவாரா? டிபிஎஸ் அதிமுக ஒத்துக்குமா? என் இடதுசாரி கட்சிகள் ஒத்துக்குமா? மற்ற கட்சியெல்லாம் பேர் சொல்ல விரும்பல, ஒத்துக்குவாங்களா? தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நாடாளுமன்ற அவைக்குள் 2 இளைஞர்கள் வண்ண குப்பிகளை வீசியதன் விளைவாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கியுள்ளன. இதையொட்டி ஏறக்குறைய 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ராஜா. வணக்கம் ஐயா. இப்ப கடந்த 13ஆம் தேதி அன்றைக்கு நாடாளுமன்றத்துல 2 இளைஞர்கள் உள்ள புகுந்து வண்ண குப்பிகளை வீசினது பார்த்தோம். அது தொடர்பா நீங்க கூட ஒரு கடந்த வாரத்துல ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தீங்க. அன்றைய தினத்தன்றைக்கு 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் நேற்றைய தினம் வரைக்கும் ஏறக்குறைய 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அவையை நடத்த விடாதில்ல அப்படின்னு காரணத்தை சொல்லி அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த எதிர்கட்சிகளுடைய இந்த செயல்பாட்டையும் இந்த தகுதி நீக்கம், இந்த இடைநீக்கத்தையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? நேற்று வரையில் 141, இன்னைக்கு 143. மக்களவை உறுப்பினர்கள் 97 பேரும், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 46 பேரும், ஆக 143 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெருமெடுப்பிலான நடவடிக்கை. எதிர்கட்சிகளை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு பாஜக தன்னிச்சையாக சர்வாதிகார சட்டங்களை, ஆரியத்துவ திருத்தங்களை கொண்டு வந்து விடலாம் என்பதுதான் அதனுடைய நோக்கம். எதிர்கட்சிகள் எடுத்திருக்கிற இந்த சிக்கல் இருக்கு, அவ்வளவு வலுவான சிக்கலா? இப்போ இந்த பையங்க 2 பேர் மக்களவைக்குள் புகுந்து முழக்கம் போட்டது, வறுமை ஒழிக்க, சர்வாதிகாரம் ஒழிக்க என்றெல்லாம் முழக்கம் போட்டு பண்ணதும், வெளியில் 2 பேர், ஒரு பையனும் ஒரு பெண்ணும் துண்டறிக்கை கொடுத்தது, இதெல்லாம் அவங்க ஒளிவு மறைவு இல்லை, ரகசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க பகத்சிங் மன்றம் என்று வைத்துக்கொண்டு, சந்திரசேகர ஆசாத் மன்றம் என்று வைத்துக்கொண்டு அவர்கள் இணையதளங்களில் ரொம்ப நாளாக செயல்பட்டு இருக்காங்க. அவர்கள் சிறைக்கு போக தயார், அதெல்லாம் பண்ணிட்டு மக்கள் பிரச்சனையை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்கு இந்த வடிவத்தை செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே அது பெரிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொல்ல வேண்டும் என்பதோ, அல்லது அமைச்சர்களை கொல்ல வேண்டும் என்பதோ, இல்லை வெடிகுண்டு வைக்க வேண்டும் என்பதோ எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ராகுல் காந்தியே சொல்கிறார், அவர் இது வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்த இளைஞர்களை இப்படி தூண்டி இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் மிக கொடுமையாக இருக்குது மோடி ஆட்சியில். அதனுடைய விளைவு தான் அந்த இளைஞர்கள் கொண்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள அதெல்லாம் செஞ்சது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் அறிக்கையில் அல்லது நேர்காணலில் ராகுல் காந்தியே கொடுக்குறாரு. இதுக்கு 2 பேர் நடத்துகிற நாடகம் இருக்குல்ல, பாஜகவும் காங்கிரஸ் கூட்டணி நடத்துகிற நாடகம் இருக்குல்ல, மக்களை ஏமாத்துற வித்தைங்க இது. 2 மோசடிக்காரர்கள் நான் தான் சொல்ல முடியும். இப்போ இவங்க கோரிக்கை என்ன கேட்குறாங்க எதிர்கட்சிகள்?
உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு அறிக்கை கொடுத்து அது விவாதிக்கிறதுக்கு அவர் பதில் சொல்லணும். இதுல என்ன தப்பு வந்துருச்சு? அமித்ஷா வந்து இருந்தா நாடாளுமன்றத்துல வந்து இதை பத்தி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு பேசினா அவருக்கு என்ன கௌரவ குறைச்சி வருது? இல்லை இப்போ தலைமை அமைச்சர் மோடியே அங்கே வந்து இதை பற்றி பேசி உறுப்பினர்கள்லாம் அச்சப்பட வேண்டியதில்லை, நம்ம வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை இதுலேருந்து இன்னும் மேலும் வலுப்படுத்துவோம், ஒரு மாதம் நாளைக்கு இந்த மாதிரிலாம் இல்லாமல் தடுப்போம் என்று ஒரு உறுதி கொடுத்து மோடியில் பேசுறதுல என்ன குறைஞ்சி போயிடுவாரு? சரி, அந்த எதேச்சாதிகாரிகள், மோடி அமித்ஷா என்ற எதேச்சாதிகாரிகள், ஆரியத்துவ சர்வாதிகாரிகள் அதுபோல் இருக்கிறார்கள். ஒரு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வந்து அறிக்கை கொடுத்து பேசுறது. இந்த எதிர்கட்சிகள் இருக்குல்ல, இவங்களுக்கு வேற பிரச்சனையே இல்லையா? எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வந்து 3 குற்றவியல் சட்டங்கள், சாட்சி சட்டம், வந்து தண்டனை சட்டம், இதெல்லாம் மாற்றி கடுமையாக்கி பல கோளாறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைவேற போகுது, ஆட்கள் இல்லாமல் நிறைவேற போகுது. ஏற்கனவே 3 சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. வந்து இந்த எதிர்கட்சிகளை வெளியே போன பிறகு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நேரத்துல இருந்து நீ பேசு, இல்ல வந்து போய் மக்கள்கிட்ட போய் தொகுதியில மக்களை தட்டி போராடாங்க. அதை விட்டுட்டு நான் உள்ள வந்து இப்ப அட்டை எடுத்துட்டு போவேன், முச்சந்தியில ஆர்ப்பாட்டம் நடத்துறது மாதிரி அட்டை கொண்டு போய் தான் நான் நாடாளுமன்றத்துக்குள்ள நடத்துவேன், மக்களவைக்குள்ள நடத்துவேன், மாநிலங்களவைக்குள்ள நடத்துவேன், முழக்கம் போட்டு தான் இருப்பேன், சத்தம் போட்டு தான் இருப்பேன், சபையை நடத்த விட மாட்டேன் என்று நீங்க செய்றீங்க. நடிகர்கள், அவங்க எதேச்சாதிகாரிகள், பாஜக ஜனநாயகத்தில் இருப்பது போன்ற நடிகர்கள், மக்கள் பிரச்சனையை தொட்டு மக்களை திரட்டி போராடுறதுக்கு தயார் இல்லாத நடிகர்கள், மக்களுக்கு வந்து விறுவிறு காட்சியை காட்டி மக்களுடைய வாக்குகளை எப்படி கவர்வது என்பது இந்த எதிர்கட்சி கூட்டத்தினுடைய சதித்திட்டம். அந்த சதிகாரர்கள் சர்வாதிகார சதிகாரர்கள் ஒரு 2 சதிகாரர்கள் இடையே மோதிக்கொண்டு இந்த மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறார்கள். தங்களுக்கு கொடுத்த பதவியை தன்னல நோக்கத்தோடு கெடுக்கிறார்கள், வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இந்த நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் இப்ப எதிர்கட்சிகள் முடக்கி இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல வந்து நரேந்திர மோடி சொல்றார், எதிர்கட்சிகள் வரல அப்படின்னாலும் நாம் வந்து அவைக்கு செல்வோம், இந்த குளிர்கால கூட்டத்தொடரை நிறைவேற்றுவோம், நமக்கு முக்கியமான மசோதாக்கள் இருக்கின்றன. அப்படியான முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த எம்பிக்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாமா? இருக்கலாம். அது மாதிரி இல்லை, இவங்க இருந்தா மட்டும் என்ன நடத்த முடியும்? அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு. இன்னும் சௌகரியமா எந்த வாதமும் இல்லாம பிரச்சனை இல்லாம எதேச்சாதிகார சட்டங்களை கொண்டு போறது வசதியா போயிடும் என்ற முறையிலேயே அவங்களுக்கு பலன் தான் அது. ஏன்னா 2 பேருமே மக்கள் நலனில் நின்று ஜனநாயகத்தின் பக்கம் நின்று அதை செய்ய கையாளவில்லை. தன்னல நோக்கில், அவரவர் தன்னல நோக்கில் இந்த சண்டையை போட்டுருக்காங்க. அதுதான். அதனால அவங்க பாஜகவுக்கு அந்த 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 மாதிரியான உள்நோக்கம் இருக்கும். ஏன்னா அது ஒரு எதேச்சாதிகார கட்சி, அது சர்வாதிகார கட்சி தானே இது. இப்ப இந்த 3 சட்டங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது அந்த சட்டங்கள் பெயரை இந்தியில் மாற்றுவதனால் இப்ப என்ன கெட்டுவிட போகிறது அப்படின்ற ஒரு குரல் இருக்கு. இது நீங்க எப்படி? ஆமா, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் பீனல் கோடுங்கிறது இந்திய தண்டனை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் நடைமுறை சட்டம், அடுத்து சாட்சி சட்டம், இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு. இதை வந்து ஹிந்தியில தலைப்பு மாத்துறாங்க, ஹிந்திலேயே சட்டங்கள் போட்டு ஆங்கில மொழியாக்கம் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னாக்க அவங்களுடைய இந்தி திணிப்பு, பிற மொழி அழிப்பு இருக்குல்ல, பிற மொழிகள் வரக்கூடாது, எங்கேயும் பாட வரக்கூடாது. அந்த பிற மொழிகள்ல ஆங்கிலம் ஒண்ணு. ஏன்னா பிற மொழிக்காரங்களுக்கு துணையா இருக்கிறது ஆங்கிலம், ஹிந்தி தெரியாதவங்களுக்கு. அது வந்து அப்படி இருக்கிறதுனால முழுக்க இந்தி மயமாக்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இங்க இந்திய ஏகாதிபத்தியம் என்பது ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியம், இந்தி ஏகாதிபத்தியம். அது இதே அவங்க காலனியாக நம்மெல்லாம் இருக்கிறோம். தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்கள் அவர்களுக்கு காலனிகளாக இருக்கிறோம். வந்து அப்படி காலனியாக இருக்கும்போது அவங்களுடைய ஆட்சி மொழி, வெள்ளைக்காரன் தான் இங்கிலீஷ் தானே செய்வான். இப்போ இந்திக்காரன் இந்திய, அது ஆங்கில ஏகாதிபத்தியம், அது இது இந்திய ஏகாதிபத்தியம். அவங்க மொழியெல்லாம் எல்லாம் இருக்கணும்னு அவங்க கொண்டு வர்றாங்க. ஐயா, குறிக்கிறதுக்கு சொல்லுங்க. இப்ப இது வந்து வெறும் பிஜேபியுடைய எண்ணமா மட்டும் இல்லையே. இப்ப நேற்று வந்து இந்தியா கூட்டணியில வந்து நிதிஷ்குமார் கலந்துகிட்டு பேசுறப்ப அவர் வந்து இந்தியில பேசுறாரு, டிஆர் பால் வந்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் கேட்டபொழுது நீங்கள் இந்தி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னார். அப்போ ஒட்டுமொத்தமான ஒரு வடக்கினுடைய
குரலாகல இது இருக்கு. வெறுமன பிஜேபியுடைய திட்டமாக பிஜேபி நான் என்ன சொல்றேன், காங்கிரசும் பிஜேபி அண்ணன் தம்பிகள், இந்தி ஆதிக்க கட்சிகள், இந்துத்துவா கட்சிகள், இந்தி மண்டல தலைமையை கொண்ட கட்சிகள். காங்கிரசும் பிஜேபியும் தீவிரமா இதுல செயல்படும். பாஜக நிதானமா கொஞ்சம் மெல்ல மெல்ல ஊசி போட்டு கொள்றது காங்கிரஸ். இந்தி திணிப்புல ரெண்டு பேருக்கும் வேறுபாடு கிடையாது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடே கிடையாது. இந்தி திணிப்புல ரெண்டும் ஒண்ணுதான். அதனால இப்ப அவங்க இதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இருக்க போறது இல்லை. இந்த இந்தியில பேர் வைக்கிறதுலாம் தப்பு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு 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 எதிர்கட்சியோட கூட்டணி கூட்டம் நடக்குது. என்ன திமிர் இருந்தா அந்த நிதிஷ்குமார் வந்து டிஆர் பாலு வந்து நீ இப்ப எப்படி ஆங்கிலம் மொழியாக்குங்க, இப்ப இந்தியில பேசிட்டாரு அவங்க ஒரு ஆளு. அதுக்கு வந்து நீங்க வந்து இவர் இங்க வந்து இங்கிலீஷ் மொழிபெயர்ங்க தெரியல அப்படின்னு சொல்றாரு டிஆர் பாலு. அப்படி கேட்டதே குற்றம், தேச துரோகம் என்று பேசுகிறார். ஜனநாயகம் பேசக்கூடிய ஆளு யாரு? நிதிஷ்குமார். அவங்க கட்சி ஒரு சோசியலிஸ்ட் கட்சி, லோகியாவால் தொடங்கப்பட்ட கட்சி, இடதுசாரி, பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கெல்லாம் எல்லா இடஒதுக்கீடு கூட வேணும்னு சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாள். எவ்வளவு இந்தி வெறியனாக இந்தி இன ஆதிக்க வாரியா இருக்கிறார் என்பதை நான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சில நாள் முன்னாடி கோவாவில் வானூர்தி நிலையத்தில் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுகிட்ட ஒரு ஏதோ விவரம் கேட்டிருக்கு. ஒரு அங்கே பிஎஸ்எஃப்ல இருந்து இதில் பிஎஸ்எஃப்ங்கிற அந்த இது இருக்குல்ல, தொழிற்சாலை பாதுகாப்பு படையின்னு இருக்குல்ல, அவங்க தான் அங்கே சிஆர்பிஎஃப்னு நினைக்கிறேன். அது ஒரு இராணுவம் மாதிரி. அது அவங்க நின்று கேட்டது போது அவன் ஹிந்தியில் சொன்னான், எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் சொல்லுங்கன்னு இந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு கேட்டிருக்கு. அதுக்கு அவன் கட்டிச்சிருக்கான். அப்போ நீங்கள் அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் எங்கேயோ கோவாவில் நடக்க நினைக்காதீங்க, திருச்சியில் தாங்க, திருச்சி வானூர்தி நிலையத்தில் தமிழை நிற்கிறானாங்க, அவன் தான் நிற்கிறான். சென்னை வானூர்தி நிலையம் அவன் தான். தூத்துக்குடி போங்க எங்கே இருந்தாலும் அவன் தான் நிற்கிறான். இப்போ அவங்களுக்கு என்ன ஆத்திரம் வருது, எனக்கு கீழே இருந்துக்கிட்ட நாயே, தமிழ் நாயே, எனக்கு கீழே இருக்க நீ என் மொழி தெரியாம எதுக்கு நீ இங்கிலீஷ் கேட்குற அப்படிங்கிறான். ஒவ்வொரு தமிழன் தமிழ்ச்சி இதை நினைச்சு பார்க்கணும். அங்கே நிதிஷ்குமார் அன்னைக்கு பண்ணது, அந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில் பண்ண இழிவு வேலை டிஆர் பாலு கேட்டதுக்கு கோவாவில் அது மூலியம் பண்ணது தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கு. எனவே இது வந்து இந்தி ஏகாதிபத்தியத்தின் கீழ் ஒரு காலனியாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை திமுக ஒத்துக்குமா? ஸ்டாலின் ஒத்துக்குவாரா? இபிஎஸ் அதிமுக ஒத்துக்குமா? என் இடதுசாரி கட்சிகள் ஒத்துக்குமா? மற்ற கட்சியெல்லாம் பேர் சொல்ல விரும்பல, ஒத்துக்குவாங்களா? இந்தி ஏகாதிபத்தியம் நடக்குது, நாமெல்லாம் காலனியை தான் இருக்கிறோம், இவ்வளவு கன்னத்தில் அரைஞ்ச பிறகு காரி துப்புன பிறகு கூட ஒத்துக்குவீங்களா நீங்க? நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கம் சொல்றது. ஏன் சொல்றோம்? எட்டுக்கட்டு இல்லை, உண்மையை சொல்றோம். இதுதான் இந்தியா. இங்க வந்து ஜனநாயகம், சமத்துவம், நாடாளுமன்ற உரிமை இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு கிடையாது. இல்ல ஐயா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து திமுக குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஏற்கனவே இப்ப நீங்க சொன்ன மாதிரியாக இதே விமான நிலையத்தில் கனிமொழியை ஒருத்தர் வந்து இந்தியில சொல்ல சொல்லி அப்ப வந்து திமுக வந்து இந்தி தெரியாது போடா அப்படின்னு அவங்க வந்து பணியெல்லாம் கூட பண்ணாங்க. தொடர்ச்சியாக இந்திக்கு எதிரான குரல் வந்து திமுக ஒழித்துக்கிட்டு இருக்குல்ல. அப்புறம் இந்த இந்தி திணிப்பிற்கு திமுக எப்படி உதவுதுன்னு சொல்றீங்க? இந்தி திணிப்பை தான் ஏத்து போராடுறோம்ல. இந்தி திணிப்பை ஏத்து போராடுறீங்களா? இந்தி திணிப்பை ஏத்து பரப்புரை பண்றீங்களா? திமுக நடத்துற பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல இந்தி பாடம் இருக்குங்கிறாங்களே, இந்தி மொழி பாடம். சென்னையில சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அவங்க நடத்துறாங்களா, திமுக குடும்பம், கலைஞர் குடும்பம். அதுல வந்து சிபிஎஸ்சி இந்தி பாடம் இருக்குங்கிறாங்களே. இங்க பதன்னு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் திறக்கிறான், அது கூடாதுன்னு சொல்லணும்ல நீங்க. அதுல மாநில அரசு பாடத்திட்டமே கிடையாது. கட்டாயம் ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கும், தமிழ் இல்லாம கூட இருக்கும். அப்படி வச்சுட்டானே சிபிஎஸ்சி, உங்க கண்ட்ரோல்ல வராது. இதெல்லாம் ஏற்று என்ன போராடுறீங்க? எனக்கு எம்எல்ஏ வேணும், எனக்கு பதவி வேணும், எவனை சேர்ந்து எவனோட எந்த இந்திக்காரனோட காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு நான் இந்திய எதுக்குறேன், ஃப்ராடு வேலை இல்லைங்களா? காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு நான் இந்திய எதிர்ப்புறேன், கசாப்பு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு நான் வள்ளலார் மன்றம் நடத்துறேன்னா என்ன சொல்லுங்க. இப்ப இந்த இந்திய குற்றவியல் சட்டத்தை பெயரை மாற்றம் பண்ணிட்டு இப்ப நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்காங்க. இது வெறுமன பெயர் மாற்றம் மட்டும்தானா, இல்ல இந்த சட்ட திருத்தங்கள்ல வேற ஏதாவது மாநிலங்களுக்கான பாதிப்பு இருக்கா? பல பேர் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. எடுத்துக்காட்டு ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் முழுசா பார்க்கல, கட்டுரைகள் பார்த்ததுதான். இப்போ வெள்ளக்காரங்காலத்துல ஒரு இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியில வந்து 124A ஒன்று கொண்டு வந்தான். அது அரசை விமர்சித்தால்
அரசை தாக்கி பேசினால் அது ஆட்சி கவிழ்ப்பு குற்றம். அது சட்டப்படி நிலைநிறுத்தப்பட்ட, சட்டப்படி நிர்மாணிக்கப்பட்ட அரசை கவிழ்ப்பதற்கு செய்யும் சதி சூழ்ச்சின்னு அர்த்தமா. ஏன் வெள்ளக்காரனை பேசும்போது அவன் அயலான் ஏகாதிபத்தியவாதி கொண்டு வந்து வச்சான் 124A. 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகும் 1950 ஜனவரி 26க்கு பிறகும் அந்த 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 பிரிவை, அந்த 124A ஏன் திருத்தல் நீங்க மாத்தல, கைவிடலை? அது வெள்ளை ஏகாதிபத்தியம், இது இந்தி ஏகாதிபத்தியம். பண்டித நேரு இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, எவர் சட்டத்தை ஆக்கினாலும் சரி. அதனாலதான் 124A வச்சுட்டு இருக்கீங்க. இது கூடாது என்று 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம், இது காலோனியல் காலத்துல அயல் நாட்டுக்காரன் வச்ச பிரிவு. இது ஒரு அரசை விமர்சிப்பது ஜனநாயக உரிமை. அரசை விமர்சித்ததாலே ஆயுள் தண்டனை கொடுக்கலாங்கிறாங்க. ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாமா அதுக்கு? குற்றவாளியே என் பேர்ல என் பேர்ல எத்தனையோ பேர் மேல சர்வ சாதாரண 124A போட்டுட்டு இருக்கான் இருக்கணும். இப்பதான் 2 ஆண்டுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அது தப்பு, அது நிறுத்தி வைங்க. இப்ப யார் மேலையும் 124A போடக்கூடாது, அதை விசாரிக்கக்கூடாது, அதன் கீழே தண்டனை எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அவங்க முற்றிலும் நீக்கல, நிறுத்தி வச்சிருக்காங்க 124A. இவங்க என்ன பண்ணுறீங்களா, இந்த ஃப்ராடு கூட்டம் 124A மட்டும் நீக்கிட்டு 124A உள்ள என்னென்ன குற்றங்கள், அரசை எதிர்த்து பேசினால், விமர்சித்தால் குற்றம் தண்டனை சொல்றாங்க, ஆயுள் தண்டனை வரல, இதை 2-3 பிரிவாக்கி இதே ஆயுள் தண்டனை, இதே 4 ஆண்டு 5 ஆண்டு தண்டனை என்று பிரிச்சு வெவ்வேறு பேர்ல கொண்டு வந்துட்டான். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாணவர்களுக்கு என்ன தெரியும், அப்பா 124 இல்லப்பா, 124A இல்ல, இருக்குடா எழுத்த கட்டுரையெல்லாம் அச்சக்கா எடுத்து போட்டாங்க விமர்சகர்கள். ஒரு எடுத்துக்காட்டு, 124A என்பது வெவ்வேறு பேர்ல வேற செக்ஷனா கொண்டு வந்துட்டான். அரசை விமர்சிக்க கூடாதுங்கதான் விஷயமே. அரசை விமர்சித்தால், அரசை எதிர்த்தால், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் 124A போடலாம், அதே இப்பொழுதும் போடலாம் சட்டத்துல. அது மாதிரி எல்லாம் மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆக ஜனநாயக பறிப்பு, இந்தி திணிப்பு ரெண்டும் ஒன்றா நடக்கிறது. ஏன்னா இந்தி என்பது, இந்துத்துவா என்பது ஒரு சர்வாதிகாரத்தன்மை உள்ளதுதான். அது அதோட சேர்ந்ததுதான். அதுதான் சார் நமக்கு வலிமையானது என்று இந்துத்துவா அவங்க பிடிச்சிக்கிட்டு சர்வாதிகார சட்டங்களை கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த நாடாளுமன்றத்துல நடந்த இந்த அமளி தும்பலிகளால எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஏறக்குறை 143 பேர் இன்றைய தேதி சேர்த்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாடியே 89ல ஏறக்குறை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த பொழுது ஒரு 63 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இப்ப நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை தான் தீர்மானிக்குது. இப்ப எதிர்கட்சிகளே இல்லை என்றாலும் கூட வெறும் ஒற்றை கட்சியாகவே பிஜேபி அதை நினைக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வரும். உலகம் முழுக்கவே இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற முறைதான் நடைமுறையில இருக்கு. அப்ப அதுல பெரும்பான்மையாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் நினைப்பதுதான் அந்த மக்களுக்கான சட்டங்களாக மாறும். இதற்கு வேற மாற்று என்ன நீங்க நினைக்கிறீங்க? 18ஆம் நூற்றாண்டில் இருந்து, தொடக்கத்தில் இருந்து 1707 இருந்து என்று சொல்வார்கள். ஐரோப்பாவில், குறிப்பாக பிரிட்டனில் இந்த நாடாளுமன்ற முறைக்கான வாதங்கள், கருத்துக்கள், திட்டங்கள் பேசப்பட்டு மெல்ல மெல்ல அது செயலுக்கு வந்தது. பிரிட்டனில், ஸ்வீடனில், ஸ்பெயினில், இது போல் அந்த வரிசையாக சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள நாடாளுமன்றத்துக்கு அங்கே தான், ஐரோப்பாவில் தான் உருவாச்சு. பிறகு யுஎஸ்ஏ 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் அது அங்கே வருது. 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் வரும். இப்படி வந்த நாடாளுமன்றம் என்பது அது 200-300 ஆண்டு இருந்து அது அது மூப்படைந்து அது பொருத்தப்படாமல் போய்விட்டது. ஏதோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நமக்கு புதுசாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். இது 19ஆம் நூற்றாண்டிலேயே அமெரிக்காவில் ஒரு அறிஞர், காந்தியடியில் அவரை பின்பற்றினார், அவர் பேர் மறந்து போச்சு. இந்த வரிகொடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இதெல்லாம் அவர் அப்பயே நடத்திட்டார். அமைப்பு வச்சு இல்லை, அவரே நடத்துவார். அமெரிக்காவில் ஒரு சிந்தனையாளர், யுஎஸ்ஏவில். அவர் பேர் மறந்து போச்சு. காந்தியடியில் அவரை படித்தவர், அவரை மேற்கோள் காட்டுவார். அவர்கிட்டேருந்து அந்த கருத்துக்கள்லாம் அவர் எடுத்தவர் காந்தி. அதனால் இப்போ அங்கெல்லாம் நீண்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த உடனே அங்கே அது 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 முடிச்சு போச்சு. அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அப்புறம் அதை அப்டேட் பண்ணி அவன் வேற மாற்றி ஆகணும். அதுபோல் இந்த நாடாளுமன்ற முறை, சட்டமன்ற முறை என்பது காலாவதியாகி போன ஜனநாயக முறை. இதில் பாருங்க, இந்த உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் அதிகாரம் இருக்கா? நாடாளுமன்ற எம்பிக்களுக்கும் சட்டமன்ற எம்எல்ஏக்களுக்கும்
தனிப்பட்ட நிர்வாக அதிகாரம் எதுவும் இருக்கா அவங்களுக்கு? எதுவும் கிடையாது. அந்த மன்றத்தில் உட்கார்ந்து சட்டத்தை ஆதரித்து கை தூக்கலாம், அரசை ஆதரித்து கை தூக்கலாம், அரசை வீழ்த்துவதற்கு கை இறக்கலாம், அதுக்கும் கை தூக்கலாம். இதுதான் அவங்களுக்கு செய்யலாம். அது தாண்டி அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கல. அரசு சட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கல. நடைமுறையில் அவங்க சில கமிட்டிகளில் போடுறாங்க, அல்லது ஆளுங்கட்சியாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி அவங்க ஏதாச்சும் ஊடுருவாங்களே தவிர சட்டப்படி நிர்வாக அதிகாரமோ வேலையோ அவங்களுக்கு கிடையாது. சட்டப்படி பார்க்க போனா கோயில் மாடுகள். சட்டசபை கூடும்போது அவங்களுக்கு கமிட்டி. மற்ற நேரங்கள் அவங்க என்ன வேலை? சட்டம் எங்கே கொடுத்துருக்கு? என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்கு? எம்எல்ஏக்கு, எம்பிக்கு அவர்களுக்கு எதுக்கு முழு மாத சம்பளம்? இப்போ இதுல எல்லாம் சுவிட்சர்லாந்துல எல்லாம் அவங்களுக்கு பகுதி நேரம் தான். சட்டம் அனுமதிக்கக்கூடிய எந்த தொழிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான்லாம் நம்ம தமிழ் தேசம் தொடர்ந்து கூறிட்டு வர்றோம் ரொம்ப நாளாக, பல ஆண்டுகளாக. இங்கேயும் கொண்டு வாங்க, எம்எல்ஏ எம்பி பதவிகளில் பகுதி நேர வேலையாக பண்ணுங்க. சட்டசபை நடக்கும்போது, நாடாளுமன்றம் நடக்கும்போது படிப்பணம் கொடுங்க அவங்களுக்கு. மற்றபடி சம்பளம் கொடுக்க வேண்டாம். அவங்க எந்த தொழில் பார்த்துக்கட்டும். முழு நேர வேலை என்ன அவங்களுக்கு இருக்கு? ஓய்வு பெற்ற பிறகு சம்பளம் கொடுக்கறது என்ன தேவை? இலவச வானூர்திகள் என்ன தேவை? என்ன எக்ஸிகியூஷன்ல, நிர்வாகத்துல என்ன அவங்களுக்கு பங்கு இருக்கு? தெண்டமான பதவிங்க இது. இன்னைக்கு ஒரு தெண்ட பதவி இது. இந்த எம்எல்ஏ எம்பி பதவிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் கொல்லப்புற வழியாக நீங்கள் போய் ஆளுங்கட்சியை வச்சுக்கிட்டா, மந்திரியை வச்சுக்கிட்டா ஏதோ செல்வாக்கு செலுத்துவீங்க, ஒரு காரியத்தை நடவீங்களே தவிர உங்களுக்கு சட்டப்படி என்ன வாய்ப்பு இருக்கு? என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு வேலை? ஒரு வேலையற்ற கூட்டம் அது. சபை கூடும் பொழுது அவர்களுக்கு அங்கே இருக்கு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பகுதி நேரமா இருக்கட்டும், சபை கூடும் போது படிப்பணம் கொடுங்க. இதற்கு மேல் தேவையே இல்லை. அடுத்தது இந்த நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போது உண்மையில் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பிக்கள் கூட விவாதிச்சு நடத்த நிறைவேற்றுறதில்லை. அந்த ஒரு குழு, ஆளுங்கட்சியில் ஒரு குழு இருக்கும், தலைவர் இருப்பாரு, முதல்வரோ அல்லது பிரதமரோ அல்லது ஒரு தலைவரோ, பிரசிடென்ட், பொதுச் செயலாளர், ஏதோ ஒரு பதவியில் இருப்பாரு. அவரை சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்க. அவங்க 3-4 பேர் கலந்து பேசிக்கிட்டு எடுக்கிற நடவடிக்கை தாங்க கட்சி கட்டுப்பாடுங்கிற பேர்ல அதுக்கு அவங்க ஓட்டு போட்டே ஆகணும். அவங்க கொண்டு வர்றதுக்கு, ஒரு கட்சி தலைமை கொண்டு வர தீர்மானத்துக்கு அல்லது சொல்ற முடிவுக்கு ஆதரிச்சு ஓட்டு போடலை அப்படின்னாக்கா அவங்க பதவி நீக்கம் செய்யலாம். கட்சி தாவல் தடை சட்டப்படி பதவி நீக்கம் செய்யலாம்னு சட்டம் வந்துருச்சு. ஒரு ஒரு மேய்ப்பர்களுக்கு கீழே உள்ள ஒரு மந்தை இது எம்எல்ஏ எம்பிங்கிறது அப்படி வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு மக்களுடைய பங்களிப்பா என்ன இருக்குதுல? மக்கள் பங்களிப்பு என்ன அங்க போய் எடுத்து பேசுறாங்க? பேச வேண்டிய கட்டாயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு உதவாக்கிற பதவியா இருக்குங்க அந்த எம்எல்ஏ எம்பி பதவிங்கிறது. அது ஜனநாயகத்தை அதை விட்டா என்ன பண்றது? இன்னைக்கு அதை விட்டா ஒன்றும் பண்ண முடியாதான். இதை மாற்றணுங்கிறாங்க. அதுக்கு மாற்றுவதற்கு காந்தியடிகள்லாம் ஒரு வழி அந்த காலத்திலே அவர் சொன்னார். அந்த கிராம ஊராட்சி, கிராம அதெல்லாம் ஊராட்சி சொல்றோம், கிராம ராஜ்யம் சொன்னார். இப்போ நம்ம அதை மேலும் வலுப்படுத்தலாம், செழுமைப்படுத்தலாம். கிராம ஊராட்சி என்பதை ஊராட்சி ஒன்றியம் பாருங்க, அதுக்கு அது ஒரு சின்ன சட்டசபை மாதிரி. அது அவங்களுக்கு சில கான்ஸ்டிடியூஷன்ல ஒதுக்கணும், அதிகாரங்களை ஒதுக்கணும். அவங்க நிறைவேற்றிக்கலாம் சில விஷயங்களை. அதுக்கு அதுக்கு முதல் தேவை மாவட்டங்கள் என்று இருக்குது அல்லவா? பிரித்தானிய காலனி ஆட்சி உருவாக்கின மாவட்ட கலெக்டர்னு இருக்காரு பாருங்க. கலெக்டர்னா கலெக்ஷன் பண்றவர், வரி வசூல் பண்றவர் தான். அதுதான் கொண்டு வந்தான் கலெக்டர்னு. அதை நம்ம மாவட்ட ஆட்சின்னு கண்ணியத்தோட மொழி மாற்றம் செஞ்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாவட்ட கட்டமைப்பை கலைக்கணும். மாவட்டங்கள் கூடாது. மாவட்ட ஆட்சியர் பதவியை ஒழிச்சு கட்டணும். ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம். அதற்கு வேண்டுமானால் ஒரு மண்டலம் வச்சுக்கலாம். அந்த மண்டலத்துக்கு இன்னும் கூடுதல் அதிகாரம். இதில் தேர்வானவர்கள் சில பேருக்கு தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடே ஒரு கூட்டரசா மாற்றலாம். தமிழ்நாட்டை ஒரு கூட்டரசா மாற்றலாம். ஒரே மாநிலம் தான், மாநிலம் என்பதல்ல, ஒரு கூட்டரசு. அது ஒரே அரசு தான். அதற்கு கீழே ஊராட்சியில தொடங்கி ஒன்றியம், அதற்கு மேல ஒரு மண்டலம். இன்னைக்கு ஒரு 4-10 மாவட்டம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 10 மாவட்டங்களை ஒரு மண்டலமா வச்சுக்கலாம். அதற்கான ஒரு பதவி, ஒரு முதலமைச்சர்னு சொல்ற பாருங்க, அதுக்கு மாதிரி வேற எதுவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பதவி. அதுல முழு நேரமா இருக்கவங்க, பகுதி நேரமா வேலை பார்க்குறவங்க, இப்ப பகுதி நேர பதவியில இருக்கிற அது மாதிரி வச்சுக்கிட்டு அதுல தேர்ந்தெடுத்து வர்றவங்கள
சட்டசபைன்னு வச்சுக்கிட்டு அது வந்து அந்த கூட்டரசுடைய நாடாளுமன்றமாக அல்ல கூட்டரசு சட்டமன்றம் என்று வைத்துக்கொண்டு அது செயல்படுத்தலாம். இப்படியாக மாற்றி மக்களோடு இணைந்து மக்கள் பிரதிநிதிகள் அன்றாட நிர்வாக அதிகாரம் உள்ள அமைப்புகளாக இதை மாற்றி அமைக்கணும். சும்மா அந்த காலத்துல சொற்பொழிவாற்றக்கூடிய மன்றங்கள் வெள்ளக்காலத்துல இங்கிலீஷ்காரனுக்கு வேணா அப்போ அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு. பெரிய ஆரேட்டர் அவர் இவர் அதில் இதை பேசினார் அதை கிடப்பாங்க. அங்கே இதை லண்டன்ல சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆள் பேச்சாளர் பேர்லாம் மறந்து போகுது. பிற்காலத்தில் வந்து ஒரு சர்ச்சில் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேச அதை சொல்லுவாங்க. இப்படி பேசிக்கிட்டு தெரியறதுங்கிறது ஒரு என்ன பொது மேடை. அது இவர் அப்படி பேசினா பரவாயில்ல. நடைமுறை வேலை என்ன செஞ்ச இவ்வளோதானே வேலை. நீ வெளியில போய் கருத்தரங்க நடத்திட்டு பேச நல்லா முழங்கு. சும்மா வெளியில மேடை பேச்சு பேசுற மாதிரி சட்டசபையில் போயிட்டு அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் பார்லிமெண்ட்ல பேனேன்னு சொல்லி வந்துக்கிட்டு இங்கே சம்பளத்தை வாங்கிட்டு தெரியறது என்ன தேவை கிடையாது. எனவே இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும். இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் இந்த முறையவே மாற்றி அமைத்து ஒரு உள்ளாட்சி ஊராட்சி நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த ஊராட்சி உள்ளாட்சி வழியா கொண்டு வந்து இந்த மாவட்டங்களையும் கலைச்சு புதுவிதமாக நாங்கள் வந்து நம்ம கட்சி திட்டத்திலே போட்டுக்கிறோம், கொள்கை அறிக்கையிலே போட்டிருக்கிறோம் எப்படியெல்லாம் செய்யணுன்ட்டு ஒரு அளவுக்கு. இன்னும் வல்லுநர்கள் இருக்காங்க. இப்போ காந்திய வழியில் சிந்திக்கக்கூடியவங்க பேராசிரியர் பழனிதுரை போன்றவர்களாம் இருக்கிறாங்க. எல்லாரோடும் கலந்து பேசலாம், மற்றவங்களும் பேசலாம். அந்த மாதிரி உருவாக்கி கொண்டு வரணுமே தவிர வந்து இப்படிப்பட்ட சட்டசபை இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தை நம்ம முன்மாதிரியை வச்சுக்கிட்டு இதுதான் ஜனநாயகம் என்று பேசுவது பற்றாக்குறையானது, காலாவதியாகி போனது, இன்னும் சொல்ல போனால் நகைச்சுவையானது. இதுதான் ஜனநாயகம் என்பது. இதை மாற்றி அமைக்கிற கருத்துக்களை நம்ம இளைஞர்கள் சிந்திக்கணும், மாற்றி அமைக்கணும். இந்தியா முழுக்க மாற்றுறது எங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றிக்கிறோம் எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கணும். இந்தியா முழுக்க மாற்றாம போவோம், இந்தியா ஒரு துணை கண்டோம், அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வேணும். அப்போ இந்த கருத்து வளரும் பொழுது எம்எல்ஏ எம்பிக்களுக்கு இருக்கு அது என்ன இருக்கு உனக்கு ஒரு அளவோட இருந்துக்க. அது மகத்துவமான பதவி போல மகா பதவி போல பெருசா நினைச்சிட்டு பண்றது ஒண்ணும் இல்லாத அதிகாரம் இல்லாத பதவி அது என்பதையெல்லாம் வெளிப்படையா அம்பலப்படுத்தணும். அதனாலதான் அங்க தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. போய் உண்மையிலேயே நீ மக்கள் தலைவனா இருந்தனா மக்களை வந்து மக்கள் பக்கம் நிக்கிறனா மக்களை திரட்டிலே போராடணும். நீங்க பாஜகவுடைய சர்வாதிகாரத்துக்கு எதிராக, பாஜகவுடைய பித்தலாட்டங்களுக்கு எதிராக மக்களை திரட்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ போராடு, எம்எல்ஏ எம்பி போராடு, இந்த கூட்டணி போராடுங்க, இந்த கூட்டணி பேருங்களே போராடுங்களேன். இந்த மாதிரி ஏதாவது கட்டமைக்கிறீங்களா? பண்ணக்கூடாது. ஏன்னா இதான் தெரியாதா திமுகவுக்கு, காங்கிரஸ் தெரியாதா? விழிப்புணர்வு அடைஞ்சிட்டானா நம்ம தலைமையை தூக்கி வச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு மக்கள் அடைஞ்சிட்டாங்கன்னா நம்மளை தூக்கி வச்சு போயிடுவாங்க. எதை இப்படியே வச்சுக்கிட்டு இதுதான் மகத்துவம், டெல்லி நாடாளுமன்றமா அது கோயில், ஸ்டாலின் சொல்றா பாருங்க, ஜனநாயக கோயில் அப்படியே புனிதப்படுத்திக்கிறது. எல்லாம் புனிதப்படுத்தி அந்த கோயில்ல வாழலாம் யாரு? எம்எல்ஏ எம்பி எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் தெய்வங்கள், கோயில் எல்லாம் இருக்காங்க என்று ஒரு மகத்துவத்தை, ஒரு புகழ் மயக்கத்தை, புகழ் போதையை உருவாக்கி அரசியல் நடத்த வேண்டும், ஆதாயம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கட்சிகளுக்கெல்லாம் நோக்கம். அதனால இது ஒண்ணுமில்லாத பதவி, எம்எல்ஏ எம்பி பதவி ஒண்ணுமில்லாது காலாதியாகி போன சிஸ்டம் இந்த நாடாளுமன்ற முறை, சட்டமன்ற முறை, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றவர்கள் தெரிந்தும் சிந்திக்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு தற்கொலை பாதை. வணிக வேட்டையாடிகள், அரசியல் வணிகர்கள், அரசியல் கொள்ளைலாபக்காரர்கள் அதை வச்சு அடிச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகள் நீக்கினது சரியா தப்பா, இது 2 பேர் சரிதான் நீக்கினது, 2 பேர் தப்பு நீக்கினது, இதுல நீக்கினதும் சரி நீக்காதும் சரி 2 பேரும் பாஜகவும் காங்கிரஸும் வித்த காட்டுறாங்க நாடாளுமன்றத்துல. இவரெல்லாம் காரி துப்பிட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலே அதே ஆட்சி முறையை மாற்றி அமைக்க வேண்டும். உள்ளாட்சி முறை வழி மக்கள் நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய முறை வர வேண்டும் என்ற மாற்று சிந்தனை, மாற்று கருத்தை சிந்திப்பதும் பேசுவதும் தான் இப்பொழுது பயனளிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞருடைய எதிர்காலத்துக்கு என்பது என்னுடைய கருத்து. இப்ப ஏற்கனவே தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வந்து வச்சோம்னா எல்லோருக்குமான பங்களிப்பு இருக்கும், அது ஒரு பங்கேற்பு ஜனநாயகமா இருக்கும். இப்ப வந்து வெறுமன ஒரு 5 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சது கூட அவங்க போயிடுறாங்க, பெரும்பான்மை வந்துருது. அதனால இதற்கு மாற்றாக ஒட்டுமொத்தமா வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வரணும்னு சொல்லி இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விகிதாச்சார முறை என்பது இப்ப இருக்கிறத விட பரவாயில்லதான் இருக்கிறதுல. ஆனால் அது என்ன, அது மட்டும் என்ன சாதிக்கும்? அதுவும் இதே மாதிரி அதுக்கு விகிதாச்சாரத்துல வெற்றி பெற்று வர்ற எம்எல்ஏவுக்கு எம்பிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நிர்வாக அதிகாரம் என்ன இருக்கு? கோயில் மாடு மாதிரி தானே. இப்ப விகிதாச்சார முறை தான் இலங்கையில இருக்கு. என்ன ஜனநாயகம் இருக்குங்க? என்ன பண்ணிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு?
அதனால இதை விட கொஞ்சம் பரவாயில்லையே தவிர அது தீர்வு அல்ல. இதுக்கு பதிலாக அதை பண்றது வந்து அவர்கிட்ட இந்த வித்தை ஜனநாயக வித்தைக்காரர்களிடம் மோசடிக்காரர்களிடம் போய் சரணடைவதை தான் முடியும். அதெல்லாம் இதை அடியோட மாற்ற வேண்டும் என்பதுதான் சிந்திக்க வேண்டும் தவிர இதை சீவி சிங்காரிச்சு இதை கொஞ்சம் கத்திரிச்சு விட்டு முடிவெட்டி விட்டு அதை சரி பண்ணணும் என்று நினைக்கிறது வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது உள்ள ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி இதுக்கெல்லாம் வந்து பேர் தான் இருக்கே தவிர உள்ளாட்சி நிர்வாகம் என்று முழு அதிகாரம் கிடையாது. ஊராட்சி ஒன்றியத்துக்கெல்லாம் யார் மேல் அதிகாரம் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான். மாவட்ட ஆட்சியர் பார்த்து நிதி ஒதுக்கினா தான் எதுவும் பண்ண தானே தவிர அவங்களுக்கு தனியாக அந்த பிடிஓ அது ஆணையர் இருக்கார், ஒன்றிய ஆணையர் இருக்கார் பாருங்க, பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இந்த காலத்தில் சொல்கிறது. அவர் வந்து அவருக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அதிகாரம் கிடையாது. எல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு கீழே தான் இருக்காது. அவர் பார்த்து இருப்பார். ராஜீவ்காந்தி காலத்தில் அந்த ஊராட்சிகளுக்கு சில அதிகாரங்கள் நிதி ஒதுக்கீடு கூடுதலாக பண்ணி சில ஒரு சட்டம் தனியாக கொண்டு வந்தார். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தார். அதில் கொஞ்சம் நிதியெல்லாம் கூடுதலாக வருது. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இப்போ டெல்லியிலேருந்து என்ன பண்ணாங்கனாக்க அந்த நிதியை மாநில அரசுக்கு அனுப்புறதில்லை, நேராக ஊராட்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புகிறாங்க. டெல்லியிலேருந்து மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாதீங்களா, ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் அவர்கிட்டையும் இந்த பணத்தை வேறொரு திட்டத்துக்கு செலவுக்கு எடுத்துக்கொள்ள ஒன்றியத்துக்கு நான் அனுமதி வழங்குகிறேன்னு கையெழுத்து வாங்கிறது. அவன்கிட்ட ஊராட்சி மன்ற தலைவரிடம் அவரிடம் கையெழுத்து வாங்கி வேறு திட்டங்களுக்கு கொண்டு வரலாம். எங்கள் கிராமத்துக்கு ஒதுக்கின இந்த நிதியை, மத்திய அரசு நிதியை இன்னொரு திட்டத்துக்கு கொண்டு போகலாம், மாநில அரசு எங்கள் கிராமத்துக்கு ஒதுக்கின இந்த நிதியை இன்னொரு திட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்று கையெழுத்து வாங்கிட்டு வேறு திட்டங்களை பயன்படுத்துது. அதையெல்லாம் முடிவு செய்கிறது யாருன்னா மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் யார் என்றால் ஆளுங்கட்சியின் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர். ஞாபகம் வச்சுங்க, ஆளுங்கட்சியின் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர் தான் மாவட்ட ஆட்சியர். அதை அவங்கவுங்க பார்த்து அவங்க ஆளுங்கட்சிக்கு பார்த்து அந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இந்த ஊருக்கு வேணாம் அந்த ஊருக்கு வேணாம், இந்த திட்டம் அந்த திட்டம், அதில் அவங்களுக்கு கமிஷன், போக்குவரத்து, வெட்டுத்தொகை, இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஊராட்சி சட்டங்களும் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மாவட்டம் என்பதை கலைக்கணும், ஆட்சியர் பதவி என்பதை நீக்கணும். எல்லாமே ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சிகளுக்கு ஊராட்சி மண்டலத்துக்கு என்று கொண்டு வர வேண்டும். தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு இத்தனை நேரம் நாடாளுமன்ற ஜனநாயகம் குறித்தும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அரசியல் சூடான நிகழ்வுகள் குறித்தும் நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த தமிழ் தேசியத்தின் பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.